விசாரணைக்கு வந்தவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் உட்பட 15 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் பற்களை பிடுங்கிய விவகாரம் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பல்பீர் சிங் உட்பட 15 பேருக்கு இந்த வழக்கில் ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் பற்களை பிடுங்கிய விவகாரம் தற்பொழுது பூதாகரமாக இருக்கின்றது. விசாரணைக்கு வந்தவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் உட்பட 15 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பல்பீர் சிங் உட்பட 15 பேருக்கும் ஜாமீன் வழங்கி திருநெல்வேலி முதலாவது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதும் குறிப்பிடத்தகுந்தது. கடந்த பல மாதங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வரும் கைதிகளிடம் பற்களை பிடுங்கி அவர்களை சித்திரவதை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இது தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட காவலர்கள் அவர்களுக்கு தற்பொழுது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு வந்தவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் உட்பட 15 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தகுந்தது. பற்கள் பிடுங்கப்பட்டதாக புகார் தெரிவித்தவர்கள் எவ்வாறு பற்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. பல்பீர் சிங் விசாரணைக்கு வந்தவர்களின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் பல்பீர் சிங் உட்பட 15 பேருக்கு தற்பொழுது ஜாமீன் வழங்கி திருநெல்வேலி முதலாவது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நெல்லையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரம், அதனைத் தொடர்ந்து பல்பீர் சிங் உள்ளிட்டோர் மீது தொடர்ந்த வழக்கு, தற்பொழுது அவர்கள் கேட்டதற்கிணங்க ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்கின்றதே, அந்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி, விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையங்களில் விசாரணைக்கு வந்தவர்களின் பல்லை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர், உள்துறை செயலாளர் அமுதா IAS, அதே போன்று அதற்கு அடுத்ததாக இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டு 4 பேர் கொடுத்த புகாரினுடைய அடிப்படையில் இந்த வழக்கு என்பது சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு அதனுடைய அடிப்படையில் அந்த குற்றப்பத்திரிகை கூட கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் முதல் முறையாக திருநெல்வேலி முதலாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. நீதிபதி திரிவேணி முன்னிலையில இந்த வழக்கு விசாரணை காலை முதலே நடைபெற்றது. 4 முறை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டு தற்போது மீண்டும் 4வது முறையாக விசாரணைக்கு இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த நிலையில தற்போது அவர்கள் 4 ஐபிஎஸ் அதிகாரியான பல்பீர் சிங் அவரோடு சேர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடைய 14 காவல்துறையினர் மொத்தமாக 15 பேருக்கும் ஜாமீன் வழங்கி நீதிபதியை உத்தரவிட்டிருக்கிறார். காலை முதலே அவரை கைது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மகாராஜன் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவரை கைது செய்ய வேண்டும், அவரிடமிருந்து அவர் அந்த பொருட்களை பிடுங்கியதற்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், இரத்தக்கரை படிந்த அறைகளை எல்லாம் பறிமுதல் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கக்கூடிய அவரை கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி கேட்டுக்கொண்டார். எனினும் அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு வழக்கு விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய சிபிசிஐடி காவல்துறை தரப்பிலிருந்து எதிர்வினை தெரிவிக்காத நிலையில அவர்களுக்கு தற்போது ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காவல்துறையினருக்கும் 2 கொடுத்த அந்த உத்தரவாதத்தினுடைய அடிப்படையில் இந்த ஜாமீன் என்பது இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணையினுடைய தேதி இன்னும் அறிவிக்கப்படும், இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது.
இருக்கிறது. எனினும் தற்போதைய நிலையில இன்று முதல் முறையாக விசாரணைக்கு வந்த நிலையில கூட அவர்கள் ஆஜராகி இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட IPS அதிகாரி பல்பீர் சிங் உள்ளிட்ட 14 காவலர்கள் ஜாமீன் வழங்கி தற்போதைய நிலையில உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த கட்ட விசாரணைக்கு எவ்வாறு இட்டு செல்லும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையான எதிர்வினை என்பது பதிவு செய்யப்பட்டாலும் கூட தற்போதைய நிலையில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஆல்வின்.